தம்பி எல்லாம் நல்லா கேட்டுக்க, ஜெப வீரர்கள் கேளுங்க, கர்த்தருடைய கட்டளையோட தான் நான் வந்திருக்கிறேன். எப்படி ஏமாத்திருக்கான் பாருங்க பிசாசு. உடனே வில்லு வச்சிருந்தவனா கர்த்தர் தான் அனுப்பியிருக்காரோ அப்படி வில்ல தூக்கி பின்னாடி போட போயிட்டான். இங்க தீர்க்கதரிசி சொல்றான், இல்லடா இது கர்த்தர் கொடுத்த கட்டளை இல்லடா, இவன் வந்து பிசாசுறாவன், இவனை காலி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். தீர்க்கதரிசி முன்னாடி நிற்கிறேன், சரிங்க சார் போட்டுருவோம் சார். நிற்கும் போது அவன் சொல்றான், அன்பு மக்களே, தேவனுடைய நியாய தீர்ப்பு இப்பொழுது வந்திருக்கிறது, இதோ கர்த்தருடைய கட்டளை இல்லாமலா நான் வந்தேன். அப்ப நிறைய பேர் சொல்றாங்க, கர்த்தர் அனுமதிக்காமல வாதம் வந்துச்சு. இவன் எல்லாம் ரப்சாக்கின் ஆவி. ரப்சாக்கே சொல்றான், கர்த்தருடைய கட்டளையின்படி தான் வந்தேன். இன்றைக்கும் அதே ஆவி என்ன சொல்கிறது என்றால், இந்த வாதை கர்த்தருடைய கட்டளையின்படி தான் வந்தது. இந்த வார்த்தை தான் சொல்றான். அப்ப ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த ரப்சாக்கே வேலை செய்யறான். ஆனா யோசபாத்தும் கூட இந்த தீர்க்கதரிசியும் தெளிவா இருக்கிறான், இல்லப்பா இவன் வந்து நிற்கிறது கர்த்தர் அனுப்புனது இல்லை. உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களை சுத்தி நிற்கிற இந்த வைரஸின் படைகள் எதுவா இருக்கும், இயேசு நாமத்தில் இது கர்த்தருடைய கட்டளையில் வரவில்லை என்று எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாய், அப்பொழுதுதான் உனக்குள் இருக்கிற உள்ளான மனிதன் வீறு கொண்டு எழும்புவான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து உங்கள் வீடுகளிலே மிகுந்த வசதியோடு கூட நீங்கள் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு தேவன் உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆகவே இருந்த இடத்துல இருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்போ நான் சில வசனங்கள் வாசிக்கிறேன், எவ்வளோ அதிர்ச்சியான விஷயம் பாருங்கள். எசேக்கியா வந்து ராஜாவாக இருக்கும்போது முற்றுகை போட்டான். அசீரியா ராஜா நகரத்தை சுற்றி என்ன செஞ்சுட்டான், முற்றுகை போட்டான். போட்ட உடனே அவனுடைய தளபதி ஒருத்தர் ரப்சாக்கே அப்படின்னு ஒருத்தன் வரான். அவன் வந்து பேசுகிறான் பாருங்க, ஜனங்களை வந்து போருக்கு முன்னாடி மனசை கரைய வைக்கணும். அதுதான் எதிரியோட திட்டம். இன்றைக்கி நம்ம கேட்குறோம்ல, இது ஒரு நியாய தீர்ப்பு, நம்ம செஞ்ச பாவத்தோட விளைவு. இதே பொய்ய அன்றைக்கு எருசலேமில் படையெடுத்து வந்தபோது எதிரி நாட்டில் இருந்த தளபதி வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறான், டே இந்த உங்கள் ராஜாவை நம்பாத, இது வந்து எப்படி வந்திருக்கு தெரியுமா, இது ஒரு நியாய தீர்ப்பு அவங்க மேலே, அதனால் அமைதி அடி வாங்கிக்காங்கடான்னு சொல்கிறான். ஆனால் தீர்க்கதரிசி சொல்கிறான், இல்லை இது நியாய தீர்ப்பு இல்லை, எழுந்து நின்று அவனை துரத்துங்கள்ன்றான். சொன்ன மாதிரியே ஓடிட்டான் அசீரியா, இவன் ஜெயிச்சிட்டான். அப்போ அவன் பேச்சை கேட்டு ஆமேன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிங்க. இன்னைக்கும் அதே ரப்சாக்கே ஆவி நான் பேர் வைக்கிறேன். இப்போ நான் இந்த ஆவிக்கு பேர் வைக்கிறேன், நியாய தீர்ப்புன்னு பேசுகிற ஆவிக்கு பேர் என்ன, ரப்சாக்கே ஆவி. ரப்சாக்கே ஆவி ஒரு ஆவி இந்தியாவுக்குள் நுழைஞ்சிருக்கு, தமிழ்நாட்டுக்குள் நுழைஞ்சிருக்கு. அந்த ஆவி பேர் ரப்சாக்கே. வாசிப்போம். அந்த ரப்சாக்கேன்றவன் ஒரு பெரிய ஒரு தெளிவான ஒரு 18ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். எசேக்கியாவின் ஆட்சி காலத்திலே அசீரியா ராஜா வந்து படையெடுத்து நிற்கிறான். அப்போ படையில் நிற்கும்போது அந்த ரப்சாக்கேன்றவன் வந்து மேலே ஃபுல்லாக யார் இருக்கா, போய் எசேக்கியா ராஜா வர சொல்லியா, நான் பேசணுமையான்றான். ராஜா ஒருத்தனை அனுப்பிச்சி வைக்கிறார், அவன்கிட்ட பேச வரார். ரப்சாக்கே பேசணும். அப்போ பேசும்போது அவங்க சொந்த மொழியில் பேசாமல் யூதர்களுடைய மொழியில் ஹீப்ருவிலே பேசுகிறான். ஏன்னா அதை கேட்டான் பயப்படணும்ல, அதனால் எதிரி பேசுகிறான். எதிரி வந்து நின்று என்ன சொல்கிறான் வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. ரப்சாக்கே அவர்களை நோக்கி நல்லா பாருங்க, சீனை நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன். அசீரியா ராஜா, எருசலேம் நகரம், எருசலேம் நகரத்தை சுற்றி அசீரியா ராஜா படையெடுத்து நிப்பாட்டிட்டான். உள்ளே வர முடியல. உங்களுக்கு நல்லா புரியும்னா பாகுபலி பாருங்க. உள்ளே வர முடியல, வெளியே நிற்கிறாங்க. இப்போ உள்ளே வரணும், கதவை திறக்கணும். அப்போ அங்கே படை மேலே இதில் கோட்டையில் மேலே ஃபுல்லாக வந்து போர் வீரர்கள் நிற்கிறாங்க. அவன் வந்து ஜெயிப்போமா தோப்போமா, இது சித்தம் இல்லையா, வந்து நியாய தீர்ப்பா, நம்ம செஞ்ச பாவமா, ஒரே குழப்பத்தில் நின்றுட்டு இருக்கான் பாவம் அப்பாவி பயலுக. இங்கிட்டு அசீரியா ராஜா பிடிச்சிட்டான். இவங்களுக்கு கர்த்தர் பாதுகாவலாக இருக்கிறாரே அப்படின்றது தெரியுது. இப்போ இவங்களை எப்படி வந்து ஏமாற்றி உள்ளே நுழையணுன்னொன்னே அந்த ரப்சாக்கேன்ற வந்து உங்கள் சைட்லேருந்து 2 பேர் பேச்சுவார்த்தைக்கு வாப்பாங்க. பேச்சுவார்த்தையில் நிற்கும்போது சொல்கிறாங்க, அந்த இதெல்லாம் பேசுகிறாங்கல்ல, இன்றைக்கி சாயந்தரத்துக்கும் தலையை தூக்குறேன் இல்லாட்டி அப்படியே பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரி பேசுகிறாங்க 2 பேரும். அப்போ ரப்சாக்கே என்ன சொல்கிறான் வாசிங்க.
அசீரிய ராஜாவாகிய ஆ மகாராஜாவானவர் உரைக்கிறதும் ஆ நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால். அவங்க நின்று பேசுறான், பிரசங்கம் பண்ற மாதிரி சொல்றான். அசீரியா ராஜா சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? என்னடா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? நீ ஜோம் பண்ணா போயிடுமா? நீங்க நம்பிக்கிட்டு இருக்க இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே. எசேக்கியா ராஜா சொல்றான், டே எல்லாம் டங்ஸ்லயே இருக்குடா, எல்லாம் சரியாயிரும், ஜோம் பண்ணுவோம், எல்லாம் சரியாயிரும், தைரியம் பாருங்கன்னு சொல்லியிருக்கான். இவன் வந்து அந்த நம்பிக்கையை உடைக்கிறான். யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனைலாம் ஒர்க் அவுட் ஆகுமா? என்னங்கடா எந்த செஞ்சுரியிலடா இருக்கீங்க? அம்புட்டு பேர் நாங்கள் பீரங்கியை கொண்டு வந்து இறக்கிருக்கிறோம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன ரீக்கா பாரான்னுக்கிட்டு இருக்கீங்க. இது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த இடத்துல யார் யார் தெரியுமா காலியாவாங்க? கடவுள் மேலே நம்பிக்கை ரொம்ப இல்லாமல் மருந்து மாத்திரை மேலே நம்பிக்கையில் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இங்கே காலியாவாங்க. அவங்க ஃபுல்லாக ஆமாடா இப்படியே ஜபமெல்லாம் பண்ணி ஒன்றும் நடக்காது போலன்னு யாரை காலி பண்ண பார்க்குறான்? இந்த பிலீவர்ஸ் இல்லாதவங்களை ஃபுல்லாக இப்படி, அதாவது சும்மா பேர் கிறிஸ்தவர்களை ஃபுல்லாக இந்த ஜபம்லாம் ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்ல வரான். அடுத்து தான் ஸ்ட்ராங் கிறிஸ்தவர்களுக்கு அவன் கை வைக்கிறான். வாசிக்க தொடர்ந்து. அது வாய் பேச்சை என்று வேற அல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? திரும்ப 19-20 மட்டும் வாசிப்பா. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய் பேச்சை என்று வேறல்ல. பிரேயர்லாம் ஒர்க் அவுட் ஆகாது என்கிற வார்த்தை பெயர் கிறிஸ்தவனை ஃபுல்லாக காலி பண்ணிடும். இவனை எப்படி காலி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறான். யோசித்துட்டு ரப்சாக்கே 2வது என்ன சொல்கிறான்? வாசிங்க 25ஆம் வசனம் வாசிங்க. இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ. பார்த்தீங்களா என்ன சொல்றான்? தம்பி எல்லாம் நல்லா கேட்டுக்க, ஜெப வீரர்கள் கேளுங்க, கர்த்தருடைய கட்டளையோட தான் நான் வந்திருக்கிறேன். எப்படி ஏமாத்திருக்கான் பாருங்க பிசாசு. உடனே வில்லு வச்சிருந்தவனா கர்த்தர் தான் அனுப்பியிருக்காரோ அப்படி வில்ல தூக்கி பின்னாடி போட போயிட்டான். இங்க தீர்க்கதரிசி சொல்றான், இல்லடா இது கர்த்தர் கொடுத்த கட்டளை இல்லடா, இவன் வந்து பிசாசுறாவன், இவனை காலி பண்ணுன்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் தீர்க்கதரிசி. முன்னாடி நிற்கிறேன், சரியா சார் போட்டுருவோம் சார். நிற்கும் போது அவன் சொல்றான், அன்பு மக்களே, தேவனுடைய நியாய தீர்ப்பு இப்பொழுது வந்திருக்கிறது, இதோ கர்த்தருடைய கட்டளை இல்லாமலா நான் வந்தேன். அப்ப நிறைய பேர் சொல்றாங்க கர்த்தர் அனுமதிக்காமல வாதம் வந்துச்சு. இவன் எல்லாம் ரப்சாக்கின் ஆவி, கர்த்தருடைய கட்டளை இல்லாமலா நான் வந்தேன். இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, கர்த்தர் கொடுக்காமல வந்துச்சு வாத. அவன் பிசாசு இல்லீகலா வந்து படையெடுத்திருக்கிறான். ஏங்க நீங்க வந்து வீட்டுக்குள்ள வந்து காக்ரோ இது வந்து பாச்சம் வந்து அது என்னப்பா, அது பேர் என்னப்பா, கரப்பாம்பூச்சி வந்துருச்சு. உடனே சித்தம் கேட்குறீங்களா? தேவ சித்தத்தோடு தானே இந்த வீட்டுக்கு வந்தேன், எப்படி இந்த கரப்பாம்பூச்சி நடு வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? தப்புன்னு செருப்பை கழட்டி அடிக்கிறீங்க. அங்கே சித்தமாக கேட்குறீங்க, அதே மாதிரி எடுத்து அடி, இந்த வைரஸ் மேலே இயேசு நாமத்தை வெளியே போகணும். ரப்சாக்கே சொல்றான், கர்த்தருடைய கட்டளையின்படி தான் வந்தேன். இன்றைக்கும் அதே ஆவி என்ன சொல்கிறது என்றால், இந்த வாதை கர்த்தருடைய கட்டளையின்படி தான் வந்தது, இந்த வார்த்தை தான் சொல்றான். அப்ப ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த ரப்சாக்கே வேலை செய்யறான். ஆனா யோசபாத்தும் கூட இந்த தீர்க்கதரிசியும் தெளிவா இருக்கிறான், இல்லப்பா இவன் வந்து நிற்கிறது கர்த்தர் அனுப்புனது இல்லை. உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களை சுத்தி நிற்கிற இந்த வைரஸின் படைகள் எதுவா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் இது கர்த்தருடைய கட்டளையில் வரவில்லை என்று எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாய், அப்பொழுதுதான் உனக்குள் இருக்கிற உள்ளான மனிதன் வீரம் எழும்புவான். அவர் சொல்லாமலா நீ வந்திருக்கிற தைரியம் உங்களுக்கு வரும். அவன் ஆட்டுத்தோலை பூற்றிய ஓனாய், அதனால சொல்றான் வந்து கர்த்தருடைய கட்டளையோட வந்திருக்கிறேன். வாசிப்பா 25. இந்த தேசத்திற்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே. கர்த்தர் தான் சொன்னாருங்களா? பாவி, எவ்வளவு பெரிய மோசமான குரூப். அப்ப இந்த ரப்சாக்கே சொல்ல கர்த்தர் சொன்னார், அதனாலதான் நான் வந்திருக்கிறேன். வர்றவனை எல்லாம் மக்களை கூட்டி வச்சு கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் ரப்சாக்கே ஆவி இது, தேவன் இந்த வாதையை கொடுக்கவில்லை என்று நான் சொல்லுகிறேன். அடிச்சான் நியாய தீர்ப்புன்ட்டு. அப்போ கொஞ்சம் பேர் அதில் வால்ட் ஆகிட்டாங்க. சரி கர்த்தர் தான் அவனை அனுப்பியிருக்காரு போல, அதனால் நம்ம அடி வாங்கிக்கிறது நல்லது தான் போல, மரணங்களை நமக்கு வந்து அனுமதி போன்ற முடிவுக்கு வரான். எனக்கு ஒரு சந்தேகம், எதுக்காக இந்த ரப்சாக்கு இவ்வளோ பேச்சு பேசணும் சொல்லுங்கள்? நேராக வந்து அடித்து தகர்க்க வேண்டியான. ஏன் தெரியுமா பேசணும்? இவன் சொல்கிறதுக்கு ஆமேன்னு சொல்லிட்டான்னா
இவனோட அதிகாரம் அவன் மேல வந்துருச்சு. அதைத்தான் இன்னைக்கு இந்த ஆவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படின்னு ஒண்ணு நீ ஆமேன்ற பாரு, உன் வீட்டுக்குள்ள அது வரும், வீட்டுக்குள்ள வரும், ஜாக்கிரதை. இது தேவன் கொடுக்கிற தண்டனை என்று சொன்னபோது நீ ஆமேன் சொன்னா அவனுடைய வல்லமை உன் மீது செயல்படும். அதனாலதான் சொல்றேன், ஆமேன் சொல்லாத, இது தேவன் கொடுத்தது இல்லை. இந்த ஆமேனுக்கு தாங்க அங்க ரப்சாக்கே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஜனங்கள் அப்படியே இருக்கிறாங்க, பாதி பேர் இவன் சொல்ற கூட நியாயமா தான் இருக்கு அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் அப்பெல்லாம் இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனை அடுத்து ஒரு கோலை போடுறான். அடுத்த அம்பு என்ன 22 வாசிப்பா. ரப்சாக்கே அடுத்து ஒன்று பேசுறேன், வாசிங்க 22. நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்களாகில். இப்ப நீங்க எல்லாரும் வந்து சரி கர்த்தர் அப்பெல்லாம் செய்ய மாட்டாருப்பா, நல்லவருப்பா, நியாயத்தை அனுப்ப மாட்டாரு, எங்கள் தேவனாய கர்த்தரை நாங்கள் நம்புறோம் நீ சொல்றன்னு வச்சுக்க. ரப்சாக்கே ரொம்ப தெளிவான ஆளா இருந்திருப்பான் போல. முன்னாடி சொல்றான், நீ வந்து கடவுள் உன்னை வந்து இந்த தண்டனையை கொடுக்கல, நியாய தீர்ப்பை கொடுக்கலன்னு வச்சுக்க. இப்போ இன்னொரு மேட்டரை சொல்றேன் கேளு. நான் படையெடுத்து வந்து நியாயமா இல்லையா நீயே சொல்லு. ரப்சாக்கே சொல்றான், நீயே சொல்லு, வாசிப்பாங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று நீங்கள் சொல்வீர்களாகில் சொன்னீங்கன்னா அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. உன் தலைவன்றியப்பா, அந்த தலைவன் அந்தரங்க என்ன தெரியுமா, இந்த எசேக்கியா உன்னை காப்பாற்றுவான்றியா? நான் கடவுள் சொல்லி வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா, இந்த எசேக்கியா ஒரு காலத்தில் பலிபீடங்கள் எல்லாம் அகற்றினான்ல, உங்கள் கடவுளோட பலிபீடத்தை புறஜாதிகளை கும்பிட வச்சான்ல. ஆமாம், இந்த மேட்டர் எப்படி இவனுக்கு தெரியுது? அந்த தப்பு பண்ணான்ல, ஆமாம், அந்த தப்புக்கு தண்டனையாக தான் நான் வந்திருக்கிறேன். நான் இங்கே கேட்ட மாதிரி இருக்கு, ஏதோ உபவாச ஜெபத்தில் யாரோ கேட்ட மாதிரி சொன்ன மாதிரி இருக்கு. அதே தான் நீ பேசியிருக்கிறான். 2 மேட்டரை ஸ்ட்ராங்காக பேசினார் ரப்சாக்கே. ஒன்று, நீங்கள் செய்த தவறு, உங்கள் ராஜா செய்த தவறுக்கான தண்டனையாய் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா. அடுத்து சொன்னா, கர்த்தருடைய உத்தரவின் பேரில் வந்திருக்கிறேன். ரப்சாக்கே என்கிற கொடிய அசுத்த ஆவியின் பொய்கள் இன்றைக்கும் யூடியூப்ல நடமாடிட்டு இருக்கு, இன்றைக்கு ஊழியர்கள் மத்தியில் நடமாடிட்டு இருக்கு. 2 வார்த்தையை ஸ்ட்ராங்கா சொன்னா, எசேக்கியா செஞ்ச தப்பு பாவத்துக்கான தண்டனையாக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா. 2வது சொன்னா என்ன சொன்னா, இது தேவன் அனுப்பி தான் வந்திருக்கிறேன். தீர்க்கதரிசி கத்தருக்கு என்ன ஆண்டவரே அப்படின்னா, 2 இல்லடான்றாரு. கையத்தட்டு 2மே கிடையாது. அப்ப என்ன சொல்ல வரீங்க? அவன் பொய் சொல்றான், அவன் பொய் சொல்றான். என் பிள்ளைகளை ஒரு நாளும் நான் கை நீட்டி தொடவ அனுமதிக்கிற தகப்பன் அல்ல நான். அவன் பொய் சொல்றான் அப்படின்றாங்க. புரியுதா? இந்த 2க்கும் இந்த மேல நிக்கிறவன் ஆமேன்னு சொன்னானா பாதி பலம் போயிடும். எப்படி ஒரு 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 வினயமான வேலையை பார்த்துருக்கான் பிசாசு. இதே வேலையை இன்னைக்கு பார்க்குறான் பாருங்க. சுற்றி நிற்கிற என்னைக்கே அவனை எத்தி வெளியே தள்ளி இருக்கலாம் அந்த வைரஸை. ஆனால் மக்களை ஃபுல்லாக குழப்பி ஆமேன்னு சொல்ல வச்சு, என்ன ஆமேன்னு சொல்லு, நம்ம செஞ்ச தண்டனைக்கு, நம்ம செஞ்ச தப்புக்கான தண்டனை, இது நியாய தீர்ப்பு. கெஞ்சு கேட்குறேன், ஜெபத்தை எப்படி வேணாலும் பண்ணுங்க, ஏன்னா வார்த்தையை மாற்றி சொல்லி மக்களை குழப்பாதீங்க. நான் உனக்கு கேட்கவா, இந்த தண்டனைலாம் தப்புக்கு தண்டனைன்னு சொல்கிறீங்களே, தப்புக்கு தண்டனைன்னு வச்சுக்குவோம். அப்போ தண்டனை எங்கேயே வாங்கிடுறான்ல, அப்போ பரலோகத்துக்குள்ள விட்டுருவீங்களா அவனை? எவன் வந்து இந்த தண்டனையை அவன் ஃபேஸ் பண்ணுறாங்களோ, இந்த ஜென்ரேஷனில் இருக்கவனை எல்லாரையும் நீ பரலோகத்துக்கு விட்டுருணும். ஏன்னா அந்த தண்டனை வாங்கிட்டோம்ல, அது சொல்ல முடியாது, நரகத்தில் போடுவார். அப்போ அங்கே வரைக்கும் தண்டனை கொடுக்குறீங்க, என்னையா அது? ஒரு தப்புக்கு எத்தனை தண்டனையாக கொடுக்குறீங்க சார்? தே ஆர் டோட்டலி கன்ஃபியூஸ்டு, டோட்டலி கன்ஃபியூஸ். ஒரு செய்தியை தொடக்கத்தில் முடிவு வர பாருங்க, அந்த நாக்கு மாற்றி 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 பேசிட்டே இருக்கும். நான் சொல்லுகிறேன், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இதோ இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. எவ்வளவு தெளிவாக இருக்கு பாருங்க. இது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுகிறான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீ ஆமேன் சொன்னா உள்ள வந்துடுவான். அந்த ஆமேன் சொல்ல வைக்கிறத ரப்சாக்கே நின்றுகிட்டு இருக்கான். எல்லாம் ஆமேன் சொல்றான், நாங்கள் உள்ள வந்துடுறோம்டான்னு. ஆனால் 50 பேர் வந்து எழுத்து நின்றுட்டாங்க. அசிரிய ராஜா போயிட்டான், கையை தட்டுங்க. அதே மாதிரி இந்த வைரஸ்லாம் போயிடுங்க. ஏற்றுக்கிறாத, ஒரு நாள் ஆமேன் சொல்லிடாத. நியாய தீர்ப்புன்ற ஆமேன் சொல்லாத, ஆமேன் சொல்லாத. தண்டனைன்ற ஆமேன் சொல்லாத. அப்ப சிலுவை நீ மறுதலிக்கிறன்னு அர்த்தம். சிலுவை நீ மறுதலிக்கிறன்னு அர்த்தம். சிலுவையில் செஞ்ச வேலை பத்தலன்னு அர்த்தம். சிலுவையில் அறகுறையா இயேசு வேலை செய்தார் என்று சொல்கிறாய். பல அவிசுவாச அறிக்கைகள் நீ சொல்ற ஒரு ஆமேன்ல வந்துடும். தயவு செய்து சொல்லாத. அத்தகைய செய்திகளை கேட்காத, கன்ஃபியூஸ் ஆகாத.
ஜோம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, என்ன ஸ்டைலில் வேணாலும் பண்ணுங்க. அழுது ஜோம் பண்ணுங்க, அழுகாமல் ஜோம் பண்ணுங்க, இல்லை அதிகாரத்தோட ஜோம் பண்ணுங்க. தெர் ஆர் மெனி ஸ்டாண்டர்ட்ஸ், மெனி வெரைட்டிஸ் இன் ப்ரேயர், பண்ணிக்காங்க. ஆனால் இதை தேவன் கொடுத்தது என்று சொல்லாதிருங்கள். என் அன்புக்குரியவர்கள், இதுதான் எசேக்கியா காலத்தில் நடந்தது. இதே அசிரியா யோசபாத்தின் காலத்தில் என்ன செய்கிறான்? கடந்து வருகிறான். ராமன் சொல்லுங்க. ஸோ ஒரு வாத ஒவ்வொரு ஜென்ரேஷன்ல வந்து என்ன செய்யுது? மோதுது. அங்கங்க இருக்கிற ராஜா கொஞ்சம் ஏப்ப சாப்ப ராஜாயா இருந்தான்னா இந்த வாதம் என்ன செஞ்சிருது? ஒரு பாதையை போடுது. ஆனால் ராஜாக்கள் தீர்க்கதரிசியின் சத்தத்தை கேட்கிறவளா இருந்தால் வந்த பாதையிலே திரும்ப போகுது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இப்பவும் உங்கள்கிட்ட மோதிட்டே இருக்கு, உள்ள வரல வந்தால் அதனோட விளைவு மோசமாக இருக்கும். இப்போல்லாம் உள்ளே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வரவே இல்லை சார், அவன் எல்லைக்கு வெளியே தான் நிற்கிறான். வெளியில் நிற்கிறதோட விளைவு தான் அது. உள்ளே வந்தானா தான் விளைவு மோசமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லிடாத. அவன் வெளியில் நிற்கிறான், அங்கனக்குள்ளே வச்சு துரத்துரு இயேசு நாமத்தில். ஒரே ஒரு சிம்பிள் பைபிள் சொல்லுது, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நிற்கிறேன்னா மல்லு கட்டிட்டு நிற்கிறது இல்லை. எதிர்த்து நிற்கிறேன்னா என்ன தெரியுமா? அவன் சொல்கிறது எதுக்குமே நான் ஆமேன்னு சொல்லாமல் அமைதியாக நிற்கிறேன். அமைதியாக தானே நிற்கிறாரு, இல்லை அவர் எதிர்த்து நிற்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? ஒரு வாத்தியார், ஒரு கிளாஸ் டீச்சரு எந்திரா அப்படின்றாரு, அவன் உட்காந்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ எதிர்த்து நிற்கிறானா இல்லையா? சொல்லுங்கள் டீச்சர், எந்திரிப்பா அப்படின்னா உட்காந்துக்கிட்டே இருக்கான். இப்போ என்ன செய்கிறான்? எதிர்த்து நிற்கிறான். உடனே சொல்ல, நான் உட்காந்தானே இருக்கேன், என்ன நிற்கிறேன்றீங்க, எதிர்த்து நிற்கிறேன்றீங்க. டே, நீ உட்காந்துருக்கிறதாண்டா எதிர்த்து நிற்கிறது. அப்படித்தான் எதிர்த்து நிற்கிறேன்னா அவன் சொன்ன பொய்யை நான் நம்ப மாட்டேன். இங்கே இவ்வளோ பேர் செத்துட்டாங்கல்ல, 1000 சொல்லு நான் நம்ப மாட்டேன். அவன் எல்லைக்குள்ளே வர முடியாது. பிசாசுக்கு நான் எதிர்த்து தான் நிற்கிறேன். அவன் சொன்ன போய் நம்ப மாட்டேன். எல்லாவற்றுக்கும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாருன்றதுல ஸ்டாண்ட் பண்ணி நான் நின்றுக்கிட்டே இருந்தேன்னா அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமேன். தெளிவான தீர்க்க தரிசன வார்த்தையில் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எப்படி எதிரிகளுடைய சதியை மேற்கொண்டாங்க? 2 பொய்களை பிசாசு பேசுவான். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது அது உனக்கு வந்த தண்டனைன்னு சொல்லுவான், கடவுளே அனுமதிச்சுன்னு சொல்லுவான். இது 2ம் ரப்சாக்கின் பொய்கள். எல்லாம் சொல்லுங்க. ஆமாம், 2 ஆவி தமிழ்நாட்டுக்குள் நுழைந்திருக்கிறதே நான் பார்த்துருக்கிறேன். ஆமாம், அவைகளுக்கு பெயர் ரப்சாக்கே அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆமாம். இப்போ யோசபாத்து காலத்தில் இதே அசிரியா ரிட்டன் ஆகி வரான். யோசபாத்து அந்த எதிரிகளை கர்த்தருடைய கரத்தினால் துரத்தினான். அவன் ஒரு ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபத்தில் அவனுக்கு இருந்த லைட்டில் எந்த அளவு வெளிச்சத்தில் அவன் இருந்தான்றதை உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஒரு 6 பாயிண்ட்டு அதில் இருக்குது. டக்குன்னு நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த 6 பாயிண்ட்டும், அதாவது இன்றைக்கி எதிரிகள் படையெடுப்ப அந்த பிசாசின் கிரிகளை துரத்தும்படிக்கு ஜெபிக்கிற நமக்கு இந்த 6 லைட்டு என்ன செய்யணும்? 7 லைட்ஸ். இந்த 7 லைட்டு உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம செய்கிற சிறிய ஜெபம் கூட பெரிய மாற்றங்களை தரும். குங்ஃபு ஆஃப் 7 ஸ்டெப்ஸ், அது மாதிரி த 7 லைட்ஸ் அகெயின்ஸ்ட் த எனிமி. ஓகே, வாசிப்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாக அசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து, எல்லாம் சொல்லுங்க, பயந்து வாசிங்க. கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். யூதாவெங்கும் உபவாசத்தை. பயம் வந்துருச்சுன்னா என்ன வந்துடுது? ஃபாஸ்டிங் வந்துடுது. ஸோ ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? பயம் அப்படின்னு அர்த்தம். பரவாயில்ல, பயம் எல்லாருக்குமே வந்திருக்கு. பழைய ஏற்பாட்டில் வந்திருக்கு, புதிய ஏற்பாட்டில் வந்திருக்கு. பவுலே சொல்கிறான், வந்து வெளியே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்ததுன்னு. ரைட்டு. இப்போ அந்த 2 3 2ஐயும் சேர்த்து வாசிங்க. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாக அசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை
தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். 2வது வசனத்துல இருந்து 2-3 சேர்த்து வாசிப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவங்க உபவாசத்தை கூட்டினான். ஜெபத்தோட மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, உபவாசம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கலாம். சிலர் உபவாசம் எடுத்து பண்ணுறாங்க, சிலர் உபவாசம் எடுக்காமல் பண்ணுறாங்க. சிலர் உபவாசத்தில் இல்லைப்பா அதிகாரத்தில் இருக்குன்றாங்க, உபவாசத்தில் இல்லைப்பா விசுவாசத்தில் இருக்குன்றாங்க. சிலர் சொல்கிறாங்க நினிவே பட்டணத்தில் புறஜாதிகள் உபவாசம் எடுத்தார்கள், அவன் புறஜாதி தானே அப்படின்றாங்க. இல்லை யோசபாத் உபவாசம் எடுத்திருக்கிறாரு, அது பழைய ஏற்பாட்டில் அப்படின்னா. எதுவோ உபவாசம் எடுக்கலாம், எடுக்காமல் இருக்கலாம். ஒன்று தெரிஞ்சுக்கணும், பாம்பு அடிக்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டோம். சரியா? நீ கட்டை எடுத்தடி இல்லை கம்பு எடுத்தடி எது வேணாலும் அடி, எப்படியோ பாம்பு அடிக்கணும். இந்த காலகட்டத்தில் ஒன்றே நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த ஜெபம் அவன் பண்ணும்போது என்ன சொல்ல வரான்னா, ஒருமுகப்படுத்துறதுக்கு தான் ஃபாஸ்டிங்கே போகிறான். ப்ரேயர்ன்றது அனௌன்ஸ்மெண்ட் எதுக்கு வருதுன்னா, முதல் ஜனங்களோட எண்ணங்கள் எல்லாம் ஒருமுகப்பட வேண்டும். அப்படி ஸ்பிரிட்டெல்லாம் ஒன்னஸ்குள்ளே வந்துருச்சுனாலே எதிரி காலியாயிடும். அதான் பைபிள் சொல்ல, பூமியில் இருவர் ஒருமனப்படும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு அருளப்படும். அப்போ ப்ரேயரோட மேஜர் பர்பஸ் என்னென்னா, எல்லாரோட ஸ்பிரிட்டும் ஒன்னஸ்குள்ளே வரணும். அதனால தான் இனிமே இந்த ஜபம் தப்பு அந்த ஜபம் தப்புன்னு எதையுமே சொல்லக்கூடாது. இந்த நேரத்தில் நமக்கு தேவை ஒருமுகம், ஒரு மனம். அதனால் நான் இப்படி ஜெபிக்கிறேன், இப்படித்தான் ஜெபிக்கணும், விசுவாசத்தில் கண்ணீர் விடக்கூடாது, இல்லை கண்ணீர் தான் ரொம்ப முக்கியம், அழுது ஜெபிக்கணும், விசுவாசத்தில் இது பண்ணக்கூடாது. இப்படி ஒருத்தர் குறை சொல்கிறத கொஞ்ச நாள் நிப்பாட்டிடும். கொஞ்ச நாளைக்கு தானேன்றீங்களா? இல்லை, அது வேண்டான்றேன், பிரச்சனை. மனசு ஒருமனப்படுவோம். நான் டீச்சிங்ஸை ஜனங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுல நான் காம்ப்ரமைஸ் ஆகலை, அவனை குழப்பவே கூடாது, தப்பு. ஆனால் கடவுள்கிட்ட போகிறதுல நீ என்ன ஸ்டைலில் போனாலும் அவர் அங்கீகரிக்கிறார். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ ப்ரேயரில் ஒன்னஸ்குள்ளே நம்ம கடந்து வரணும். ஏனென்றால் பைபிளில் அழுது ஜெபிச்சவனை கேட்டிருக்கிறாரு, பைபிளில் அழுது ஜெபிச்சதுக்கு கோபப்பட்டிருக்கிறாரு. உங்களுக்கு தெரிலன்னா ரெஃபரன்ஸ் கேளுங்க, இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் விசுவாசத்தில் பண்ணியிருக்கிறாங்க, இன்டர்செஷன் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய விஷயம் பண்ணி. பைபிள் தெளிவாக சொல்லுது, நம் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ பைபிள் எப்படி தான் நம்ம வாழணும்னு விரும்புது? கலகத்தோடு வாழணும்னு விரும்பலை, கலகம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறது. கடைசி நாட்களிலே கலகங்கள் வரும், ஜாதிக்கு விரோதமாய் ஜாதின்றீங்க. ஆனால் பவுல் சொல்கிறேன், கலகம் இல்லாமல் ஜீவனம் பண்ணணுமையா, அதுக்கு தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றார் பவுல். அப்போ ப்ரேயரில் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் இருக்குது. ஒரு பிள்ளை அழுது கேட்குது, ஒரு பிள்ளை அழுகாமல் கேட்குது. இப்போ நீ காலையில் ஆடியான சொன்னார், குதிரைப்படை வேகமாக போகுமா காலாட்படை போகுமான்னு. குதிரைப்படை தான் வேகமாக போகும், ஜக்கன்னு அடித்து போயிட்டுருப்பாங்க. அப்புறம் எதுக்கு காலாட்படை காலி பண்ணிடலாமான்னு? இல்லை, அது வேணும். அது யாருக்குன்னா, குதிரையிலேருந்து இவன் காலி பண்ணுறதை விட தரையில் போய் அடிக்கும்போது அதனுடைய வேகமும் வீச்சும் வேறு. அப்போ யானைப்படையும் குதிரை வேகத்துக்கு போகாது. அப்போ வேணாம், இல்லை, யானைப்படையிலேருந்து அடிக்கிறது யானைப்படையில தான் அடிக்க முடியும். எவனுமே மேலே ஏறி வர முடியாது, மேலேருந்தே காலி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ யானைப்படை, அதாவது அலெக்சாண்டர் புருஷோத்தமன்ட்ட திணறினது எதனால தெரியுமா? யானைப்படையில். ஏன்னா அலெக்சாண்டர்கிட்ட யானைப்படையே கிடையாது, திணறிட்டான். உலகத்தையே சாப்பிட்டோம், இவன்கிட்ட நெருங்க முடியாது. அவன் மேலேருந்து நொட்டுன்னு போட்டே இருந்தான் மேலேருந்து. அதனால் ஒவ்வொரு படையும் ஒவ்வொரு விதமான தாக்குதல் கொடுக்கக்கூடியது. சரி, ஒரு பக்கம் உபவாசம் பண்ணுறாங்க, பண்ணட்டும், அதை குறை சொல்லக்கூடாது. அது குதிரை, அது காலாட்படை, அங்கிட்டு போகட்டும். இங்கிட்டு ஒரு குதிரைப்பட போகுது, இங்கிட்ட ஒரு யானைப்பட போகுது. ஒருத்தன் சொல்கிறான், பலியை நடுவில் போய் பலி செலுத்தணும் சார், அப்போ தான் சார் நிற்கும் வாதைன்றான். சரி, நீ பலியை செலுத்துப்பா. நீ என்னப்பா சொல்கிற? இல்லை, கண்ணீரோடு கதறணும் சார். சரி, நீ கதறுப்பா இந்த சைடு. நீ என்னப்பா சொல்கிற? அதிகாரத்தை கையில் எடுக்கணுங்க. நீ அதிகாரத்தை கையில் எடுப்பா. என்ன வேணா பண்ணுங்கடா, பாம்பு அடிங்கன்று. நான் ப்ரேயரே நம்ம ஸ்பிரிட்டெல்லாம் ஒன்றாகிறதுக்கு, ப்ரேயரை காரணமாக வச்சு பிரிகிறது கிடையாது. அதனால் புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாக என்ன வேண்டாம், புசியாதிருக்கிறவன் புசிக்கிறவனை என்ன செய்ய வேண்டாம், குற்றவாளியாய் தீர்க்க வேண்டாம். நாம் புசித்தாலும் நாம் புசியாதிருந்தாலும் இருவருமே கர்த்தருடைய நாமம் மகிமைக்காகவே அதை செய்கிறோம்.